ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் மிட் டேர்மில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஸோ இது ஹிஸ்ட்ரியில் 10th லெசன் இருக்குது, ஓகேவா? 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் மிட் டேர்மில் கேட்ட ஒரு 8 மார்க் கொஷின். டிஸ்கஸ் த எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அது இந்தியாவில் தொழில் புரட்சியின் காரணமாக இந்தியாவில் ஏற்பட்ட இம்பேக்ட் மீன்ஸ் தாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இங்கிலாந்தின் தொழில் புரட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். இந்தியா வாஸ் a wealthiest nation before the entry of British into India. இந்தியாவில் பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாலேயே இந்தியா ஒரு வெல்த்தஸ்ட் நேஷனாக, ஒரு விவசாயம் மட்டும் இல்லாமல் ஒரு சுகாதாரமான ஒரு நற்றியாராக இருந்துச்சு. த இம்பீரியலிஸ்டிக் பாலிசி அண்ட் எக்கனாமிக் பாலிசி ஸ்லோலி கன்வெர்ட்டட் இந்தியா டு புவர் கண்ட்ரி. இந்த டூ பாலிசி மூலமாக, இம்பீரியலிஸ்டிக் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஒரு புவர் கண்ட்ரியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த என்னென்ன இம்பேக்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்மனன்ட் செட்டில்மெண்ட். 8th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு கார்ன்வாலிஸ், லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்திருப்பார். இந்த introduced ஜமீன்தாரி சிஸ்டம் இன் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிஷா. So Zamindars were made a owner of the land. The cultivators were reduced to the position of mere tenants. அவங்களுக்கான விவசாய நிலத்திலிருந்து ரெடியூஸ் ஆகி ஃபுல்லாகவே அந்த லேண்ட் ஓனர் யாருக்காக, ஜமீன்தார்ஸாக இருக்காங்க, ஓகேவா? இது மூலமாக நிறைய ஒரு புரட்சி நிறைய வெடிக்குது இது மூலமாக, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த லேண்ட் டேக்ஸ் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு நிதி ரெவென்யூ சிஸ்டம், ஒரு முக்கியமான ரெவென்யூ சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா த லேண்ட் டேக்ஸ் தான். இட் இஸ் கலெக்டட் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ரொம்ப ஃபோர்ஸாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் இன் டைம்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ் நோ ரெமிஷன் வாஸ் கிவன் டு பேஷன் மீன்ஸ் விவசாயிக்கிட்டேருந்து மறுபடியும் அந்த லேண்டை கையகப்படுத்திடுவாங்க, ஓகேவா? யார் கடன் கரெக்டாக லேண்ட் டேக்ஸ் பே பண்ணலையோ அந்த விவசாயிக்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டை இவன் வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்க. யார் அதிகமாக ஜமீன்தார்ஸ் அந்த அமௌண்ட் தராங்களோ, ஏலத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த லேண்ட் கொடுப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த colonial ஸ்டேட் pursued the policy of commercialization of agriculture. The government forced to cultivate commercial crops instead of food crops. So he had to depend the price trend the international markets to selling his goods. அதாவது அந்த விவசாயம், அந்த காலோனியல் கண்ட்ரியாக நம்ம கண்ட்ரி இந்த டைமில் நிறைய பேர் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபுட் கிராப்ஸ் பண விதைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அந்த பணப்பயிர்களை உற்பத்தி செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க. இது நிறைய குறைவான ப்ரைஸில் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ரெடி பண்ணது அங்கே நிறைய சேல்ஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட அது மறுபடியும் சேல்ஸ் ஆகிறப்போ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் அதிகமான அமௌண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த பிரிட்டிஷ் நெக்லெக்டட் இரிகேஷன் இன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த 19th century. அதாவது 19th centuryயில் அந்த ஸ்டார்டிங் அந்த டைமில் irrigation canals were built only after millions of people died. A series of major famines that broke out periodically from middle 19th century. இந்த பிரிட்டிஷ்னால நிறைய பேர் மேஜர் ஒரு டெட் நிறைய விகிதம் இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேவா? Next, the policy of free trade and the forcible allocation of land revenue resulted in the outbreak of famines. These famines were typically followed by various infections, diseases such as bubonic plague, tobacco plague, அதாவது பிளேக் நோய், அந்த இன்ஃப்ளூன்ஸா இந்த மாதிரியான நோய் டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் டெத் ஆகியிருக்காங்க. Indentured labor system was a form of a debt bondage which a number of Indians are transported to various British colonies. நிறைய இந்தியன்ஸ் பிரிட்டிஷ் காலனிஸ் வேறு பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறாங்க. அதாவது
வேறு நாட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் 8 மார்க் கொஷின். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா பார்த்துருந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்டில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.